கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கொடுக்கின்ற ஒரு வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட சில காரியங்களை குறித்து பேசுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றும், இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுகின்ற உபத்திரவங்களில் பொறுமையாய் இருக்க வேண்டும் என்றும், ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்து நிற்க வேண்டும் என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, அநேகர் இன்றைக்கு கர்த்தர் மீது விசுவாசம் வைக்கின்றோம் தான், ஆனால் அதில் சந்தோஷமாக இருக்கின்றோமா? நாம் விசுவாசத்தை வைப்பது மாத்திரம் அல்ல பிரியமானவர்களே, நிச்சயமாய் கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கைகூடி வர பண்ணுவார் என்று நீங்கள் விசுவாசித்து அதிலே நீங்கள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாய் அது என்னிடத்தில் வரும் என்று நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதன் மீது சந்தோஷமாய் இருக்கும் பொழுது, அவிசுவாசப்படாமல் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சந்தோஷத்தின் விசுவாசத்தை பார்த்து மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறதற்கு நம் தேவனாகிய கர்த்தர் வல்லவராயிருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு அநேக நேரத்தில் பொறுமை இழந்து காணப்படுகின்றோம். உபத்திரவங்கள் வரும் பொழுதும், வியாதிகள் வரும் பொழுதும், வேதனைகள் நம்மை எதிர்நோக்கி வரும் பொழுதும், சத்துருவின் சூழ்ச்சிகள் நம்மை நோக்கி வரும்போதும் நாம் இன்றைக்கு சோர்ந்து போய்விடுகின்றோம். பொறுமை இல்லாதவர்களாய் கர்த்தருக்கு முன்பு முறுமுறுப்போடும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவைகள் எல்லாவற்றையும் நீர் அனுமதித்திருக்கிறீர் என்று அவரையே நாம் கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லவா? பிரியமானவர்களே, வேண்டாம். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நாம் ஒரு நாளும் முறுமுறுக்காதபடிக்கு, அவரை அவிசுவாசத்தோடு கூட தேடாதபடிக்கு, சந்தோஷமாய் விசுவாசத்தோடு முறுமுறுப்பில்லாமல் அவர் மீது எல்லாவற்றை பார்க்கிலும் மிகுந்த அன்பு செலுத்தி அவரை இன்றைக்கும் நாம் தேடுவோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வருகின்ற உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பதற்கு நம் கர்த்தர் போதுமானவராய் இருக்கின்றாரே. இந்த உபத்திரவங்களின் மத்தியில் நீங்கள் சென்றாலும் கூட இந்த உபத்திரவங்கள் பாதைகள் நல்லது என்று நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் என்னை ஒரு வழியில் உருவாக்கினார் என்றால், என்னை ஒரு வழியில் அவர் நடத்தினார் என்றால், என்னை ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தான் இந்த உபத்திரவங்களை என் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட நீங்கள் பொறுமையாய் இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை, இனி ஏன் நான் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஜெப வாழ்க்கையை மறந்து விடுகின்றோம். கர்த்தரை மறுதளித்து விட்டு பின்வாங்கி போய்விடுகிறோம். ஒரு நாளும் இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்ய வேண்டாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபையை அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தர் இல்லாமல் நமக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்பதை ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி எப்பொழுதும் ஜெபத்திலே நாம் தரித்து நிற்போம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் நெருக்கங்கள் வந்தாலும் கூட, உங்களை சுற்றி தீமைகளே நடந்தாலும் கூட ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்து நிற்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.